ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக எப்படி பிரைடல் வேணி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நார்மல் சைஸ் ஊசியில் இந்த மாதிரி ரெட்டையாக நூல் போட்டுக்கோங்க. நூலோட கடைசி பக்கமாக இந்த மாதிரி குண்டு மல்லி பூ வச்சு ஒரு கண்ணி கட்டிக்கலாம். பூ கட்டுற மெத்தடில் கட்ட தெரியலனா கூட நம்ம குண்டு மல்லி பூ வைக்கிறோம் இல்லைங்களா, இந்த இடத்துல வந்து ரோஜா பூ காம்பு வச்சு சாதாரணமாக நம்ம கயிறு முடி போடுற மாதிரி 2 முடி போட்டுக்கோங்க போதும். லாஸ்ட்லேயும் எந்த மாதிரி மெத்தடில் முடி போடணும்னு சொல்லி நான் காமிச்சிருக்கிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்து நம்ம பூ கோர்க்க ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள். இந்த மாதிரி காம்பு விட்டு கொஞ்சம் உள்ளே தள்ளி கோர்த்துக்கோங்க. ரொம்ப காம்பு ஓரமாக கோர்த்தோம்னாலும் ஒவ்வொன்றா கோர்க்க உதிர ஆரம்பிச்சுக்கும். அதனால் கொஞ்சம் உள்ளே தள்ளி கொஞ்சம் நடு பூவாக பார்த்து கோர்த்துக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி ஒன்றும் பக்கத்தில் ஒன்று வர மாதிரி ரவுண்டாக கோர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கோர்க்கும்போது தான் பார்க்குறதுக்கு மாலை கட்டின மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம ஆப்போசிட்டாக கோர்த்தோமா அது வந்து அங்கோன்னு இங்கோன்னு இருக்கும். ஒரு இடத்துல பூ நிறையா இருக்கும், ஒரு இடத்துல கேப் விழுந்திருக்கும். அதனால் ஆப்போசிட்டாக கோர்க்கிறத விட இந்த மாதிரி ரவுண்டாக கோர்த்துக்கங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து இன்னைக்கு இப்போ வந்து 3 லேயர் கோர்த்துருக்கிறேன். நம்ம வேணி ஃபுல்லாகவே 3 லேயர் தான் கோர்க்க போகிறோம். இந்த மாதிரி 3 லேயர் கோர்த்துட்டு நூலில் நகர்த்திக்கங்க. ஊசியில் இருந்ததை விட நூலில் நகர்த்தும் போது நல்லா நெருக்கம் ஆகிக்கிச்சு. அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி ஸ்பாஞ்சோ வேஸ்ட் வெஜிடபிள்ஸோ எடுத்துக்கோங்க. அதில் ஊசி குத்தி வச்சு இந்த மாதிரி லைட்டாக குத்தினோம்னா போதும். குத்தி வச்சு இந்த மாதிரி ரோஜா பூ இலையை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 இலை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பின்னாடி திருப்பி இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்றா வர மாதிரி இந்த மாதிரி பின்னாடி திருப்பி வச்சுக்கோங்க. ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு சென்டராக பார்த்து கட் பண்ணிக்கலாம். சென்டராக பார்த்துங்கிறத விட நம்ம குண்டு மல்லியோட வேணி ரவுண்டு சைஸ்க்கு வர மாதிரி கட் பண்ணிக்கலாம். அதை வந்து இந்த பக்கம் ஒரு மடி இந்த பக்கம் ஒரு மடி மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு நம்ம குண்டு மல்லியோட வேணி சைஸுக்கே கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி சென்டராக பார்த்து இலை பிரியாமல் கோர்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி ஆப்போசிட்டாக எடுத்துக்கலாம். இலை வந்து ஒரே அளவோடு இருக்கணுங்கிறதுல கொஞ்சம் சின்னதாக முன்ன பின்ன இருந்தால் கூட பரவாயில்ல. இந்த மாதிரி பின்னாடி திருப்பி வச்சுக்கிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். குண்டு மல்லியோட வேணி சைஸுக்கு இந்த மாதிரி மடிக்கும் போது அதோட அளவு கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி பாருங்கள், நம்ம ஒன்று பின்னாடி ஒன்று வர மாதிரி ரவுண்டாகவே கோர்த்துக்கலாம். இது வந்து குண்டு மல்லி 3 லேயர் கோர்த்தோம். ரோஸ் இலை வந்து 2 லேயர் கோர்த்துக்கலாம். 2 லேயரும் கோர்த்துக்கலாம், 1 லேயர் கூட கோர்த்துக்கலாம். 2 லேயர் கோர்க்கும் போது பச்சை கலரு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக. நாம் இந்த மாதிரி இந்த இடத்துல ரோஸ் இலை மட்டும் இல்லை, வேறு எந்த இலை வேணாலும் வச்சுக்கலாம். துளசி, மறிக்கொழுந்து, மருவே, பன்னீர் இலை, எந்த இலை உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குதோ அந்த இலை இந்த மாதிரி வச்சுக்கலாம். அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இருந்தாலும் இந்த இடத்துல இந்த மாதிரி ரோஸ் இலையை மடித்து வைக்கும்போது பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 2 லேயர் கோர்த்து வச்சு பாருங்கள். இப்போ வந்து நூலில் நகர்த்திக்கலாம். நம்ம வந்து ரோஸ் இலை கடையில் பட் ரோஸ் வாங்கும்போது அது கூடவே வரும், அதோட காம்புகளில் இருக்கும். அப்படி இல்லைனா கூட நம்ம வீட்டில் இருக்கிற ரோஸ் செடியில் இருக்கிற இலையை கூட பறிச்சிக்கலாம். இந்த மாதிரி நூலில் நகர்த்திக்கலாம். உங்களுக்கு வந்து இலை கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி வேணும்னா 1 லேயரோட நிறுத்திக்கங்க. நான் வந்து 2 லேயர் கோர்த்துருக்கிறேன். நீங்கள் 1 லேயரோட நிறுத்திக்கிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு இலை கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து ரோஸ் பெட்டல்ஸ் கோர்த்துக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி ரோஸ் பெட்டல்ஸோட காம்பை கட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி ரோஸ் இலை மடிச்சோமோ அதே மாதிரி இந்த சைடு ஒரு மடிப்பு இந்த சைடு ஒரு மடிப்பு மடித்து இந்த மாதிரி ஊசியில் சென்டராக பார்த்து கோர்த்துக்கலாம். அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி ரோஸ் பெட்டல்ஸை வந்து அந்த வெள்ளை கலர் தெரியாமல், அதோட நுனியில் இருக்கிற வெள்ளை கலர் தெரியாமல் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த பக்கம் ஒரு மடி இந்த பக்கம் ஒரு மடி மடித்து கோர்த்துக்கலாம். ரோஸ் பெட்டல்ஸும் ரோஸ் இலை மாதிரியே 2 லேயர் கோர்த்துக்கலாம். குண்டு மல்லிப்பூ மட்டும் 3 லேயர் கோர்த்துக்கிட்டோமா குண்டு மல்லிப்பூ கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நாம் இந்த இடத்துல ரெட் ரோஸுக்கு பதிலாக ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக எல்லோ கலர் ரோஸு, ஆரஞ்சு கலரு, பிங்க் கலர் இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த கலர் தேவையோ அந்த கலர் கோர்த்துக்கலாம். அடுத்து இந்த மாதிரி நம்ம ரெட் கலர் தான் தேவைப்படுது அப்படிங்கும்போது குட்டி ரோஸ் கூட கோர்த்துக்கலாம். குட்டி ரோஸு, அடுத்து கோழிக்கொண்டை இந்த மாதிரி கூட நம்ம கோர்த்துக்கலாம். அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி மடித்து 2 லேயர் கோர்த்துக்கலாம். 2 லேயர் இருக்கும்போது தான் பார்க்குறதுக்கு ஒரு அளவோடு இருக்கும். 3 லேயர் கோர்த்துமா ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி 2 லேயர் கோர்த்துட்டு நூலில் நகர்த்திக்கலாம். ஊசியில் இருக்கிறத விட நூலில் நகர்த்தும் போது இன்னும் நெருக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து ரோஸ் இலையே கோர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 2 லேயர் ரோஸ் இலை கோர்த்து இல்லைங்களா, அதே மாதிரி இந்த இடத்துல ரோஸ் இலையே கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி மடித்து கோர்த்துக்கோங்க. கட் பண்ணி அளவு வச்சு கோர்க்கும்போது குண்டு மல்லியோட நீளத்துக்கே அளவு வச்சு கோர்த்துக்காங்க. குண்டு மல்லியோட ரவுண்ட் சைஸுக்கே. குண்டு மல்லியோட ரவுண்டு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருந்தால் அவ்வளோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால குண்டு மல்லியோட ரவுண்டுக்கே இருக்கிற மாதிரி இருந்தால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி 2 லேயர் ரோஸ் இலையே கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி கோர்த்துட்டு அடுத்து மறுபடியும் குண்டு மல்லி பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். பிரைடல் வேணிக்கெலாம் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக அந்த மாதிரி வைக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். 3 இடத்துல குண்டு மல்லி கோர்த்தாச்சு. லாஸ்ட்டாக இன்னொரு இடத்துல குண்டு மல்லி கோர்த்துக்கலாம். இது வந்து அளவு கிடையாது, நம்மளுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளம் கோர்த்துக்கலாம். இந்த ஃபஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு மட்டும் குண்டு மல்லி பூவோட முடிச்சிக்கலாம். 3 லேயர் குண்டு மல்லி பூ கோர்த்துக்கங்க. இந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி 3 லேயர் 3 அடுக்கு வருது இல்லைங்களா, இந்த மாதிரி கோர்த்துட்டு நூலில் நகர்த்திக்கலாம். அடுத்து கொஞ்சம் நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க. நூல் விட்டு கட் பண்ணும்போது தான் முடி போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, லாஸ்ட்டாக முடி போடுற மெத்தட் ரொம்ப ஈஸியாக. அந்த மாதிரி நூலை வந்து ரெட்டையாக பிரித்து அதை முடி வந்து ரொம்ப இறுக்கமாக போட வேண்டாம், கொஞ்சம் லூஸாக விட்டுக்கோங்க. அந்த ஹோல்ஸில் வந்து இந்த மாதிரி ரோஸ் காம்பு சின்னதாக கட் பண்ணி ரோஸ் காம்போ இல்லை சீமாறு குச்சோ அந்த மாதிரி வச்சுக்கிட்டு நல்லா இறுக்கமாக 2-3 முடி போட்டுக்கோங்க. முடி போட்டுட்டு மிச்சம் இருக்கிற நூலை கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், முடி ரொம்ப ஈஸியாக விழுந்துருச்சு பாருங்கள். இதே மாதிரி மெத்தடில் நம்ம ஃபஸ்ட்லேயும் முடி போட்டுக்கலாம், லாஸ்ட்லேயும் முடி போட்டுக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், ரொம்ப அழகாக பிரைடல் வேணி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.